வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி 2025 கேட்ட கேள்வி விடுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. EHO, HJP, KLQ அடுத்ததா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நாம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல உள்ள லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து இசட் வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, பி நமக்கு ரெண்டாவது இருக்கு, சி நமக்கு மூணாவது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசட் வந்து 26 வரை இருக்குது. இப்போ நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரா இங்க இ இருக்கு, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரா H இருக்கு, இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா கே இருக்குது. எடுத்து எழுதிக்கலாம் EHKன்னு. இப்ப நமக்கு இ பாத்தீங்கன்னா நமக்கு 5வது லெட்டரா இருக்குது, சரியா? 5 போட்டுக்கலாம் மேல. அடுத்து H நமக்கு 8வது லெட்டரா இருக்கு, 8 போட்டுக்கலாம். அடுத்து கே நமக்கு 11வதா இருக்கு, 11 போட்டுக்கலாம். இங்க நமக்கு 5 பாத்தீங்கன்னா நமக்கு 8ஆ மாறி இருக்கு. நம்ம 5 கூட 3 கூட்டினா நமக்கு 8 வரும். அடுத்து 8 பாத்தீங்கன்னா 11ஆ மாறி இருக்கு. நம்ம 18 கூட 3 கூட்டினோம்னா நமக்கு 11 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 11 கூட நம்ம 3 கூட்டணும். 11 கூட 3 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 14 வருமா? நமக்கு 14 பாத்தீங்கன்னா நமக்கு n வருது. இப்ப என்ன போடலாம்? இங்க நம்ம n போட்டுக்கலாம். அடுத்து ரெண்டாவதுலாம் பார்க்கலாம் பாருங்க. HJL. Hங்கிறது 8வது லெட்டரு, ஜேங்கிறது 10வது லெட்டரு, எல்லுங்கிறது 12வது லெட்டரு. நம்ம 8 கூட 2 கூட்டும்போது நமக்கு 10 வரும். 10 கூட நம்ம 2 கூட்டும்போது நமக்கு 12 வரும். அப்ப நம்ம இந்த 12 கூட 2 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 14 வரும். 14 நமக்கு என்னது? n தான். இப்போ n போட்டுக்கலாம். அடுத்த மூணாவது பாத்தீங்கன்னா O இருக்கு, P இருக்கு, Q இருக்கு. OPQ நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா தான் இருக்குது. OPQனா அடுத்து நமக்கு R தானே வரும். R போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா N 6. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.